சில காரியங்களை நான் சொல்றதை பத்தி தயவுசெய்து சங்கடப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அது பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த வார்த்தை தேவைப்பட்ட சில குடும்பங்கள் இங்க இருக்கலாம். அதாவது சில பேர் நான் பார்த்திருக்கேன், கல்யாணத்துக்கு முன்னால வந்து ஒரு லவர் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க. பாஸ்ட் லவ்னு ஒன்று இருக்கும். அவங்க அந்த பொண்ணையோ பையனையோ காதலிச்சிருப்பாங்க. 1 year 2 yearsலாம் பழகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணலான்ற நேரத்தில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடும். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிட்டு சில பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னால கூட உடலுறவு கொண்ட எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் அவங்க போயிருப்பாங்க. ஆனா வந்து அது ஒர்க் ஆகல அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்ப நம்ம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கல்யாணத்துக்கு முன்னால நான் செய்தது வந்து பாவம் அப்படின்னு உணர்ந்து அவங்க மனம் திரும்பவில்லை அப்படின்றது வந்து உண்மை. மனம் திரும்பல. அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? நாங்க 2 பேரும் பை கன்சென்ட், நாங்க விரும்பி தான் உறவு வச்சுக்கிட்டோம், நாங்க வந்து அது எவிடன்ஸ் தான் அழிச்சிட்டோம், இப்ப நாங்க ஒருத்தர் பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல, நாங்க பழகிறது இல்ல, அதெல்லாம் 10 years முன்னாடி இந்த ஸ்டோரி, 20 years முன்னாடி இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன பண்றது, சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்றது, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, இப்ப வேற பொண்ணை பார்த்தோம் கல்யாணம் பண்ணிட்டோம், வேற பையனை பார்த்தேன் கல்யாணம் பண்ணிட்டேன், ஃபைன். டிட் யூ ரிபென்ட்? நான் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணி தேவனுடைய மன்னிப்பை நான் கோரி இருக்கிறேனா? நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அது உள்ள ஒரு முட்டையை ஒன்று போட்டு போயிடுச்சு. அந்த பாவம் உள்ள ஒரு முட்டையை போட்டு போயிடுச்சு. காலம் வரும்போது அது என்ன பண்ணும்னா வளரும், கருத்தரிக்கும். அதுக்கப்புறம் அது தன்னுடைய உண்மையான வேஷத்தை வெளியே காட்டும். எப்ப காட்டும் தெரியுமா? 50 வயசான பிறகு, 60 வயசான பிறகு இவங்களை பத்தி ஒரு நியூஸ் வரும். என்னங்க அப்பா வயசுல இருக்காரு, தாத்தா வயசுல இருக்காரு, என்னங்க இந்த மாதிரி பழகிட்டு இருக்காரு, என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காருன்னு. இது எங்க ஆரம்பிச்சதுன்னா 60 வயசுல ஆரம்பிக்கல, 50 வயசுல ஆரம்பிக்கல, 40 வயசுல ஆரம்பிக்கல. இது ஆரம்பிச்சது 14 வயசுல இருக்கும். இது ரொம்ப முக்கியங்க. இது சிம்சோனுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு முன்பாகவே அவனுடைய கண்கள் இஷ்டத்துக்கு அலைபாயிறது, பார்த்த பொண்ணெல்லாம் ஆசைப்படுறது, கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இணங்க வச்சு கல்யாணம் பண்றது, அது ஃபெயிலியர் ஆச்சு. உடனே பாருங்க அடுத்த ஆளுக்கு போய் பாருங்க. அது பேசியா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு தேவை செக்ஸ், ஐ நீட் செக்ஸ், வேற அது தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்படி அவன் போய் கடைசியில போய் இதுவே அவன் பலவீனமாக உருவெடுத்து வளர்ந்து கடைசியில பிசாசு அதையே கொக்கியா போட்டு கொன்னே போட்டான், ஆளை ஃபினிஷ் பண்ணிட்டான். When we investigate the life of this man, married man Samson, we find out this: a man who lost boundaries. Are you losing boundaries? Boundaries ன்னு சொல்றது சில பேர் வந்து, நான் எப்பவுமே இந்த காரியத்தை சொல்றது, விசேஷமாக செக்ஷுவல் லைஃப்ல வந்து நிறைய தவறுகள் நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு 2 காரணம் நான் நினைக்கிறேன். பைபிள்ல அதில் வசனங்கள் இருக்கு, நான் வந்து எடுத்துக்காட்ட முடியும். 2 reasons why many people don't commit sexual sins. ஏன் அவங்க செய்யறது இல்லைன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு சொன்னா பயம். பயம். உறவை விட்டு தாண்டி, ரெட் லைனை தாண்டி போயிட்டோம்னா, எல்லையை தாண்டி போயிட்டோம்னா குடும்பம் போயிடும், மனைவி விட்டு போயிடுவா, கணவன் விட்டு போயிடுவார், பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும், வருங்காலம் என்ன ஆகும், பயந்துட்டு சில பேர் வந்து இந்த மாதிரி எல்லைகளை தாண்டறது இல்லை. தட் இஸ் நம்பர் 1. 2வது, நிறைய பேர் ஏன் எல்லையை தாண்டறது இல்லைன்னா இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, அதனாலதான். ட்ரூ, திஸ் இஸ் ரியல். வாய்ப்பு மட்டும் கிடைச்சது, they will jump the fence. அதனாலதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்க ஊர்ல வேலை செய்யும் போது ஒழுங்கா இருப்பாங்க, வேற ஊர்ல உங்களுக்கு வந்து ஒரு வேலையோ வாய்ப்போ ஒரு டிராவலோ ஏதாவது கிடைச்சா they fall into that sin. ஏன் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளை கண்காணிக்கிறதுக்கு அப்பா அம்மா இல்லை, இப்போ கண்காணிக்கிறதுக்கு வைஃப் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, இப்போ பயப்படுறதுக்கு யாருமே கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதனால உடனே அந்த தவறு அவங்க செய்யறாங்க. அன்னைக்கு தான் டிசைட் பண்ணாங்க நினைக்காதீங்க, இது பல வருஷமா உள்ள இருக்கு. It has been a struggle for them for many years. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது, இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. நான் பேசுகிற அந்த வார்த்தைகளை நிதானித்த பேசுறேன். சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கட்டுப்பாடோடு பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. பாராதே, தொடாதே, புசியாதே அப்படின்ற பிரமாணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அதனால பிள்ளைங்க வந்து பயங்கர கட்டுக்கோப்பா வளருவாங்க. சிம்சோன் வந்து சாப்பிட்றதுல டிசிப்ளின், ட்ரெஸ்ஸிங்ல டிசிப்ளின், முடிவெட்டுறதுல டிசிப்ளின், விரதம். ஆனா செய்யற வேலையை பார்த்தீங்கன்னா வேசிக்கிட்ட போனான்னு சொல்லி போட்டு. அப்போ அவனுடைய டிசிப்ளின் ஃபுல்லா எதுல இருந்துச்சுன்னு சொன்னா, பிசிக்கல் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் பயங்கர டிசிப்ளின். அதாவது மனுஷனுடைய பார்வையில வந்து, மனுஷனுடைய ஒழுக்க நெறிகள் முன்பாக, மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக பெர்ஃபெக்ட். அவனை பார்க்கிறவங்க எல்லாருமே அவனை நசரேயன்னு அவனை லேபிள் பண்ற மாதிரி தோற்றத்துக்கு சூப்பரா இருந்தான். ஆனா எதுல அவனுக்கு வீக்னஸ் இருந்துச்சுன்னு கேட்டா, மாரல் லைஃப்ல வீக்னஸ், மனதளவுல வந்து வீக்னஸ். ஏனென்றா இவன் போன பொண்ணு வந்து இது ஃபர்ஸ்ட் பொண்ணு கிடையாது. நீங்க அவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவன் பிரச்சனை எல்லாமே ஆண்களோடு கிடையாது, எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது பெண்களோடு தான்.
கல்யாணம் பண்ணும்போதும் இவ ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு கல்யாணம் கட்டி வை அப்படின்னு அங்க போய் தொந்தரவு பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அது பிரச்சனையாச்சு. அடுத்த பெண்ணை நம்ம எங்க பாக்குறோம், வேசியா இருந்தா கூட பரவாயில்ல அவள்கிட்ட போவேன். திரும்ப லைஃப் முடியும் போது பாத்தீங்கன்னா தெலைலாள்னு இன்னொரு பொண்ணு நிக்கிறா, அவன் மடியில படுத்து கிடக்குறான். இத்தனைக்கும் அவனுக்கு தெலைலாள் யாருன்னு நல்லா தெரியும். அவன் வந்து ஒரு பெலிஸ்திய பெண். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவன் லைஃப் வந்து வாலிப பருவத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அந்த மாரல் பவுண்டரிஸ் வரும்போது அவனுக்கு கட்டுக்கோப்பு கிடையாது. அதாவது முடியெல்லாம் கரெக்டா வெட்டிடுவாரு, ட்ரெஸ்ஸிங் சூப்பரா பண்ணுவாரு. ஐயோ இதெல்லாம் நாங்க சாட மாட்டோம், நான்வெஜ் எல்லாம் நாங்க சாட மாட்டோம், நாங்க இந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்க சினிமாக்கெல்லாம் போக மாட்டோம். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க கூட சில வெளியில வந்து சில பவுண்டரிஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், இந்த பாவம் செய்ய மாட்டோம், இந்த துர்குணம் செய்ய மாட்டோம், நாங்க வந்து குடிக்க மாட்டோம், நாங்க வந்து சூதாட மாட்டோம். இப்படிலாம் வந்து மக்கள் கண்ணில் வந்து ரொம்ப நீதிமான்களா இருக்கிற மாதிரி லைஃப் வந்து சில பேர் வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னு சொன்னா அப்பா அம்மாவுடைய கெடுபிடி, அந்த கிடுக்கி புடியில பயந்து நடுங்கி வந்து நம்மள அப்பா அம்மா நம்ம கண்ணில் மாட்டினோம் தொலைச்சாரு, தோலை உரிச்சிருவாருன்னு தெரியும். அதனால பயந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய தவறுகள் செய்யறதுக்கு துணிச்சலே வராது. ஆனா ப்ராப்ளம் எங்கன்னு கேட்டா இந்த மைண்ட் வந்து டோட்டல் கரப்டட். அங்க பாத்தீங்கன்னா மாரல் லைஃப் வந்து எல்லா கட்டுப்பாடும் உடம்புக்கு தான், ட்ரெஸ்ஸுக்கு தான், முடிவெட்டுருக்கு தான். ஆனா மனசளவுல ஒழுக்க ரீதியில பார்த்தா அங்க பிளே பாய் தான். அங்க பார்த்தா பாக்குற பொண்ணுக்கெல்லாம் பேசுவாரு, சிரிப்பாரு. அல்லது நமக்கு ஒழுக்க நெறின்னு ஒன்று இருக்கு, ஒரு பவுண்டரி இருக்கு, இதை தாண்டக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் அவங்க லைஃப்ல முறிஞ்சு போயிடும். எனக்கு சிம்சன் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவன் நியாயாதிபதி, அவன் வந்து நியாயம் தெரியாதவனா இருந்தா பரவாயில்ல, ஊருக்கே நியாயம் சொல்ல வேண்டியவர், கடைசியில் இவர் எங்க போயிட்டு வந்தாருன்னு பாருங்க இல்லையா? அது ஒரு சர்வசாதாரணமாகிட்டார் அவரு. ரொம்ப இட் வாஸ் லைக் வெரி கேஷுவல் ஃபார் ஹிம். மற்ற எல்லாமே தப்பா தெரியுது, இது வந்து பெருசா தப்பா தெரியல. இது வந்து நம்ம ரொம்ப நிதானிக்க வேண்டிய ஒரு ஏரியா நான் நினைக்கிறேன். நிறைய ஃபேமிலிஸ் உடைய டவுன்ஃபால் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. எப்படி வீக்கா இருக்காங்க கேட்டா, சொந்த மனைவி சொந்த கணவன் வந்து நம்ம ஐக்கியமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இல்லாத சத்தியம்லாம் பேசுவாங்க. பயங்கரமா ஐயோ இவரை போல உத்தமன் யாருமே இல்லை, இவர் ஃபுல் பிரேயர்ல தான் இருக்கார், ஃபாஸ்டிங்ல தான் இருக்காருன்ற மாதிரி வீட்டில் சீன் பயங்கரமா இருக்கும். மனைவி வந்து நெருக்கமா இருக்கலாம், கணவன் நெருக்கமா இருக்கலாம்னா அப்படி அது பரிசுத்த குலைச்சலான ஒரு பெரிய பாவம் செய்யற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றது. சும்மா இதே தான் உங்களுக்கு வேலை, வேற வேலையே இல்லையா? நாங்கெல்லாம் தேவனோட உறவாடிக்கிட்டு இருக்கோம், கர்த்தரோட நாங்க நடந்துட்டு தேவனோட ஏனோக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் 3ஆம் வாரத்தில் நடந்துகிட்டு இருக்கோம், இந்த இச்சையினால நீ வந்து நிரம்பிராத அப்படின்லாம் மனைவிக்கு போதனை, கணவனுக்கு போதனை. ஐயோ பாவம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹோலி போல இருக்கு, இன்டிமசியே அவங்களுக்கு வந்து பிடிக்காது, தேவனோட தான் நடப்பாங்க. அதாவது மனைவி கையை பிடினா ஐயோ அது பெரிய பாவ குத்தம், பெரிய தெய்வ குத்தம் மாதிரி எப்படி பிடிச்சு நம்ம வந்து அதெல்லாம் பார்க்குறாங்கல்ல. தேவ சமூகத்தில் இருக்கிறோம், அவங்க லாங்குவேஜ் கேட்டால் நமக்கே தர தரத்தில் நானப்பா என்ன ஒரு ஹோலினஸ். அதாவது தயவுசெய்து நான் சொல்ற தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படிதான் நான் தலை சீவுவேன், இப்படிதான் முடி வெட்டுவேன், இல்லாத சட்ட திட்டங்களுக்கெல்லாம் குறைச்சலே இருக்காது. அப்போ வெளியே எப்படி சீன், அப்பா இவர் அப்படி ட்ரூ நேசரைட், நசரேயன் போறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பார்ப்பாங்க. பண்ற வேலை என்ன? சொந்த மனைவி கிட்ட நெருக்கமா இருக்கிறது பாவம்ன்ற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருக்கு. இவ்வளவு வயசாச்சு, இதுக்கப்புறமா இந்த ஆசை எல்லாம் உனக்கு எதுக்கு? நீ ஒழுங்கா ஜோம் பண்ணி உபவாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் சுட்டரிக்க சொல்லி கேடு, ஆசையே வரக்கூடாது உனக்கு. 2 பிள்ளை பெத்தாச்சு, பிள்ளைங்களாம் கல்யாண வயசு ஆகி போச்சு, இன்னும் கூட உட்காந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்லையா உனக்கு? அப்படிலாம் போதனை பண்ணோடனே வைஃப் ஐயோ ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்பா, அந்த ஒரு பக்கம் ஜோம் பண்ணிட்டோம். கணவன் இன்னொரு பக்கம் அம்மா மனசாட்சியில பாதிக்கப்பட்டு பெரிய தப்பு பண்றோம் போல இருக்கு, ஐயோ நமக்கு இந்த மாதிரிலாம் யோசனைலாம் வரக்கூடாது, மனைவி எங்கேயோ இருக்கிறா அப்படின்னு அந்தம்மா அப்படியே ரொம்ப கூனி குறுகி அந்தம்மா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியில பண்ற வேலையை பார்த்தா இந்த ரூல்ஸ் எல்லாம் யாருக்குன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு தான். ஊர்ல இவர் வந்து கேசனோவா தான், இவர் பிளே பாய் தான், ஜாலியா சுத்தின்னு இருப்பார். ஆபீஸுக்கு போனீங்கன்னா சீனே வேற, இங்க சிரிக்க விட மாட்டாரு. என்ன வேணும்? வீட்டுல மேனேஜர் மாதிரி எல்லாரையும் மிரட்டுறது, உருட்டுறது, ஒய்ஃப் சிரிச்சிடக்கூடாது, பிள்ளைங்க முன்னாடி கையை பிடிச்சிட்டு கையை பசங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வெக்கமா இல்லை உனக்கு வீட்டுல. ஆனா இவர் ஆபீஸ்ல செல்ஃபி எடுப்பார். எப்படின்னா யாரோ ஒரு பொம்பளைக்கு மேல கையை போட்டுக்கிட்டு செல்ஃபி, அங்க குரூப் ஷாட்ல இவரை பார்க்கணுமே,
அப்படி என்னமோ இன்னைக்கு தான் வந்து பிறந்த மைனர் மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல. அஃப்கோர்ஸ் சில காரியங்கள் பட் நிதானிக்கணும். Am I struggling with this? I'm just trying to put on a show. நசரேயன் முடி வளர்த்துருக்கேன், நான் மதுபானம் குடிக்கிறது இல்லை, செத்த பணத்து பக்கத்தில் போகிறது இல்லைன்னு இஷ்டத்துக்கு மற்ற ரூல்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடைசியில் ஒழுக்கன்ற வாழ்க்கைன்னு வரும்போது அங்கே 1 2 3 வரப்போற பெண்கள் எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பழகுவது, பேசுவது, சிரிப்பது. இந்த பலவீனம் நமக்குள்ள இருக்குன்னா இன்றைக்கு நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி இந்த ஃப்ளாவை வந்து என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் கேட்கணும். உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு, உன்னுடைய ஸ்தனங்கள் உன்னை திருப்தி ஆக்கட்டும். பைபிள் இந்த வசனங்கள்லாம் எழுத வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டா, இன்டிமசி அப்படின்றது வந்து அது வந்து ரொம்ப பியூரா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அது அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்யாணமான உடனே லைசன்ஸ் நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணமானவங்களுக்கு லைசன்ஸ், என்ன வேணா தப்பு பண்ணலாம், நம்பருக்கு ஒரு மனைவி இருக்கா, நம்பருக்கு கணவன் இருக்காருன்னு இஷ்டத்துக்கு நம்ம எல்லை மீறி போக முடியாது என்று அவங்க ரொம்ப கடிஞ்சு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் இதில் பார்க்கும்போது நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன். அதாவது சிறு வயதில் வந்து நண்பர்களோடு பேசுகிற சில உரையாடல்கள், வார்த்தைகள், சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு தவறான மூவியை போய் பார்க்கறது, அல்லது கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்து சில பேர் வந்து இன்டர்நெட்ல வந்து தவறான மூவிஸ் எல்லாம் பார்த்து பழக்கம் வளர்த்து கொண்டவங்க வந்து சில பேர் அதுல இருந்து சரியான ஒரு விடுதலை பெறாமல், அதுல இருந்து சரியான ஒரு மாற்றம், அதுல இருந்து சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் அவங்க அப்படியே தொடர்ந்து அப்படியே திருமண வாழ்க்கைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா நம்ம ஊர்ல. அதாவது பையன் வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னா நிறைய பொண்ணுங்களோட போவான், பசங்களோட சுத்துவான், அவன் வந்து இதை பார்ப்பான் அதை பார்ப்பான், இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க சில பேர். ஆக்சுவலா நிறைய கேசஸ்லாம் பார்த்த வரைக்கும் சரியாகிறது இல்லை அது. ஏன்னா யூ டோன்ட் டீல் வித் தி டிசீஸ், யூ ஆர் டீலிங், யூ ஆர் ஜஸ்ட் யூ ஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஹிம். அவனை வந்து வேற ஒரு ஸ்பேஸ்ல கொண்டு வைக்கிறாங்க, இன்னொரு ஸ்பேஸ்ல போட்டு அவன் சரியாயிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் தான், ஆனா உள்ள இருக்கிறது வந்து ஃபுல் கரப்ஷன். அது வந்து கொஞ்ச நாள் அடங்கி இருக்கு, கொஞ்ச நாள் அப்படியே மட்டுப்பட்டு புது மனைவி புது குடும்பம் அப்படின்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஆனா ஒன்ஸ் அந்த சீசன் மாறின உடனே, கொஞ்சம் பழசான உடனே they go back to the same old story. அவங்க திரும்ப பழைய ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு தங்களை வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. இது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து கணவன் மனைவிக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கை காக்கப்படுவதற்கு இளவயதின் பாவங்கள், இளவயதின் இச்சைகள், பாலியத்தின் இச்சைகளால் நீங்கள் அலக்களிக்கப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருப்பீங்களானா தேவனிடத்துல மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்ம லைஃப் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்களேன். சில பேருக்கு வந்து நம்ம பிடிவாதம் பண்ணி காரியங்களை சாதிச்ச அனுபவங்கள் சில பேருக்கு நம்ம லைஃப்ல இருக்கும். சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிவாதம் பண்ணா அதை வந்து முளையிலே நறுக்கிடுவாங்க. பிடிவாதம் பண்ணினா உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிடிவாத குணம் வந்து போயிடும். ஸோ அவங்க வந்து அதிலோட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து கேட்பாங்க, கிடைக்கலன்னா இட்ஸ் ஓகேன்னு போயிடுவாங்க. ஆனால் சில பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பிடிவாதம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க சில புரிதல் அவங்க வச்சிருப்பாங்க. நம்ம என்னன்னாலும் அழுது சாதிச்சிடலாம், என்னன்னாலும் புரண்டா சாதிச்சிடலாம். நம்ம அப்பா அம்மா வந்து எப்படி நம்ம வந்து ரொம்ப கத்தணும்னா கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணோம்னா உடனே அவங்க மடங்கிடுவாங்க, ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் வந்து சில குடும்பங்களில் வந்து அதை அனுமதிச்சதுனால சில பேருடைய லைஃப்ல இருக்கிற பலவீனம் என்னன்னு கேட்டா, அந்த பிடிவாத குணம் வந்து அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல கூட வந்துடும். ஸோ அவங்க வந்து இந்த கவுண்டர் ஒப்பீனியன் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது நான் ஒன்று சொன்னேன், என்னுடைய பார்ட்னர் வந்து அது வேணான்னு சொல்றாங்கன்னா, அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவேன்? அது எப்படி நீ வேணான்னு சொல்லுவேன்? நான் சொல்லிட்டேன்ல, நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், சொன்னதை செய். அதாவது அவங்க ஒய்ஃப் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இப்படி செய்யலான்னுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சில வழியில் அதெல்லாம் வேணாம். எதுக்கு வேணான்னு சொன்னார்னா, வம்புக்குனே வேணான்னு. நீ சொல்லிட்டல, அதனால நடக்கக்கூடாது, நான் என்ன சொன்னேனோ அதான் நடக்கணும். இதே போல சில ஒய்ஃப்ஸ் வந்து பயங்கர கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க, தன்னுடைய கணவனை வந்து பயங்கர கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில காரியங்களை வந்து நான் கேட்கறத நீ செய்யலை, நான் இப்பவுமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அப்போ அவங்க அம்மா வீட்டை ஏன் இந்த தஞ்சம் புகுறாங்கன்னு கேட்டா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. என்ன ப்ராப்ளம்னா, இங்க வந்து நான் சொல்றது நடக்க மாட்டேங்குது, எங்க அம்மா வீட்டில் நான் சொல்றபடி எல்லாரும் கேட்பாங்க. இந்த அடமெண்ட் ஸ்பிரிட் வந்து சில பேருக்கு வந்து ரத்தத்திலே ஊறி போயிருக்குது. இது நீங்க நான் டீப்பா அனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கேன்.
அவங்க வீட்டார் வந்து இவங்களுடைய சத்தத்துக்கும் கூச்சலுக்கும் இவங்களுடைய மிரட்டலுக்கும் பயந்து 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 ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ அழுறா, அவளுக்கு நீங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ பாவம் அவளை அழ விட்டுறாதீங்க, அவளுக்கு வீசிங் வந்துடும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஐயோ அவனை அழ விட்டுறாதீங்க, ஒரே பையன் பாவம் அவனுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அப்போ அந்த பையன் நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், நம்ம அழுதோம்னா கிடைச்சிரும், நம்ம விழுந்தோம்னா கிடைச்சிரும், நம்ம வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு மிரட்டினா எனக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு பொல்லாத சுபாவத்தில் வளர்ற பிள்ளைகளை வந்து டேம் பண்ணாம இருக்கிற பெற்றோருடைய விளைவு என்னன்னு கேட்டா, அல்லது இப்படிப்பட்ட வளர்ப்புல முன்னேற பிள்ளைகளுடைய வருங்காலம் என்னன்னு கேட்டா, அவங்க குடும்பம் நடத்தும் போது கூட அவங்க வந்து அதே அடமன்ட் ஸ்பிரிட்ல இருப்பாங்க. நான் என்ன நினைச்சனோ அதான் நடக்கணும், நான் கேட்கறது எனக்கு கிடைக்கணும், நான் பேசிட்டேன்னா யாரும் மறுத்து பேசக்கூடாது. You see, this can become a very problematic situation for families. இதனால என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, ஒரு கருத்து பரிமாற்றம் என்றதே கிடையாது. சில வீடுகளில் கணவன் வந்து மனைவிக்கு ரொம்ப பயந்து போயிருப்பாரு, ஏன்னா அந்த மாதிரி டேண்ட்ரம்ஸ் போட்டுருவாங்க, பயங்கர சண்டை போட்டு கூச்சல் போட்டு பயங்கர கலாட்டா பண்ணி ஊரையே கூட்டி நான் சொல்றபடி அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் போய் இந்த பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அல்லது சில வேளை பையன் அப்படி இருப்பான், அவ எனக்கு சுத்தமா அடங்கவே மாட்டேங்கிறா, நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா, அவ சொல்றதா நான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறா. இதுல என்ன அந்த கிவ் அண்ட் டேக் இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா அந்த அடமெண்ட் ஸ்பிரிட். நான் இந்த பாயிண்ட்டை கடந்து போறதுக்கு முன்னால ஐ வாண்ட் யூ டு டூ சம் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். டு ஐ ஹேவ் an adamant spirit inside me? எனக்குள்ள வந்து அந்த பிடிவாத குணம் எனக்குள்ள இருக்கா? எதையுமே பிடிவாதம் பண்ணி சாதிக்கிற ஒரு குணம் இருக்கா? நான் என்ன நினைச்சனோ அதுதான் எல்லாரும் செய்யணும், நான் என்ன விரும்புறனோ அப்படிதான் குடும்பமே ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு அடமெண்ட் ஸ்பிரிட், கொஞ்சம் கூட இணங்காத ஒரு இருதயம், ஒரு உள்ளம், ஒரு குணம் எனக்குள்ள நான் வளர்த்துட்டேனா? அப்படி பழகிட்டேனா நான்? அதாவது கணவனோ மனைவியோ தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும், பேசி தொலைச்சிட்டா கூட எதையாவது பரவாயில்ல பாஸ்டர், பேசாம கொல்லுவார் பாஸ்டர், அதுதான் தாங்க முடியல பாஸ்டர், அப்படியே உம்முன்னு வச்சுக்கிடுவா பாஸ்டர், பேச எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா பாஸ்டர். எப்போ அந்த முகத்துல சிரிப்பு அப்படி தாமரை மலரும்னு கேட்டா, எம்மா நீ சொல்றபடி நான் செய்கிறேன் தாயே அப்படின்னு வணங்கிட்டா போதும், உடனே காஃபி வந்துடும், டீ வந்துடும், ஸ்டெப்பில் வந்து ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி குதிப்பாங்க. அப்படி ஒரு குதி ஆட்டம் இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது வரைக்கும் பேசாத கணவனுடைய வாயில அற்புதம் நிகழும். அப்படியே படுத்து சுருட்டு கிடக்கிற மனுஷன் டக்குன்னு எழுச்சிருவாரு, ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு, பதில் சொல்வாரு, பேசுவாரு, சிரிப்பாரு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி சுத்துவாரு. உண்மை என்னன்னா அவருடைய மனசுல வந்து யுத்தம் ஜெயித்தோம், சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர். இது எதுக்குன்னு சொன்னா, நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சே ஆகணும். சிம்சனுடைய வாழ்க்கை, அவங்க அப்பா அம்மா இவ்வளோ சொல்றாங்க, வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, கட்டி வைக்கிறதுனா கட்டி வை, அவ்வளோதான் கட்டுவேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இல்லை 2 முறை சொல்றாங்க, நான் என்ன நினைச்சனோ அதான், என்ன கேட்டனோ அதான், அதுக்கு மிஞ்சி எதுவுமே செய்ய மாட்டேன். சி, இந்த குணத்துல நம்ம ஒருவேளை சிறு வயதுல எப்பயாவது நம்ம இந்த மாதிரி ஒரு குணம் வச்சுட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்றோம் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் we are going to build a healthy family. ஒரு சந்தோஷமான குடும்பத்தை நாம கட்ட போறோம் அப்படின்னு கனவுல கூட காணாதீங்க. என் மனைவியை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும், என் கணவனை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும், 2 பேரும் ஒருத்தர் கேட்கணும். அப்போ இதுல என்ன இருக்காதுன்னா அடமெண்ட் ஸ்பிரிட்டுக்கு இடமே கிடையாது. நான் நினைக்கிறதா நான் செய்வேன், நான் நினைக்கிறதா எல்லாரும் செய்யணும்னு சொல்றது வந்து இந்த சந்தோஷத்திற்கு இடமே கொடுக்காது. பிடிவாத குணத்தினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேனா, அந்த குணம் என்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை கெடுக்கிறதா? மிரட்டி பணிய வைக்கிறேனா, அடிச்சு பணிய வைக்கிறேனா, திட்டி பணிய வைக்கிறேனா, தகாத வார்த்தைகள் பேசி பணிய வைக்கிறேனா, கோப கணைகளை வீசி பணிய வைக்கிறேனா, அல்லது வயலன்ஸ், வீட்டுக்குள்ளே அடிக்கிறது, இப்படிப்பட்ட கொடுமைகளை கூட செய்து நான் நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லி நான் ஏதாவது என் குடும்பத்தை வந்து ரொம்ப ஹார்ஷா நடத்துற ஒரு அடமெண்ட் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கா? மன்னிக்கணும், விட்டுறணும், போட்டோம் அப்படின்னு கிடையாது. நீ என்ன செஞ்சியோ பழிக்கு பழி தீக்காம நான் ஓய மாட்டேன். இந்த குணம் இருக்கு பாருங்க, நம்முடைய குடும்பத்துல வந்து நம்மளை நிம்மதியா வாழவே விடாது. அதான் இந்த டிட் ஃபார் டாட், மன்னிப்புன்றதுக்கே இடம் கிடையாது. நோ டெலிவரன்ஸ். தவறு செஞ்சிட்டாங்களா அவ்வளவுதான், அதையே திரும்ப 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 அவங்களுக்கு நான் ஐ வாண்ட் டு கிவ் பேக். நீ ஒரு முறை என்ன ஹர்ட் பண்ண, என் வாழ்நாளெல்லாம் உன்னை திரும்ப ஹர்ட் பண்ணுவேன். நீ ஒரு முறை எனக்கு வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண, நான் வாழ்நாளெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இது என்னன்னா அந்த பழிக்கு பழி வாங்கும் சுபாவம். வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது?
பழிக்கு பழி வாங்குறது நம்முடையது கிடையாது. யாருடையது? கர்த்தருடையது. அது என்னிடத்துல விட்டுரு. நான் பழி செய்வேன். பழி வாங்குதல் எனக்குரியது. நான் நியாயம் செய்வேன், நான் பதில் செய்வேன், நீ செய்யாத. குடும்பம் நடத்துறவங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு கெட்ட சுபாவம் இது. இந்த சுபாவம் மாத்திரம் நம்முடைய வீடுகளுக்குள்ள வந்துருச்சுன்னா சிம்சன் முடிவு தான் நம்ம முடிவு. நீ என்ன எனக்கு செய்தியோ அதை நான் செய்வேன். ஆனா வேதம் எனக்கு சொல்லுது, இல்ல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்கள் தப்பிதங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டாங்க. 70 முறை. அப்படின்னா 490 முறைன்னு அர்த்தமா? இல்ல, முடிவில்லாத முறை. there is no end to it. மன்னித்து கொண்டே இரு. பழிக்கு பழி செய்யாதப்பா. அதான் காந்தி சொன்னாராம், an eye for an eye will make the whole world blind. பழிக்கு பழி நம்ம வந்து கண்ணுக்கு கண்ணு நம்ம நியாயம் பேசி அதே படி கண்ணு கண்ணு நம்ம பழி தீர்த்துக்கிட்டே இருந்தோம்னா உலகம் முழுசும் எல்லாரும் குருடா போயிடுவாங்களாம். உண்மைதானே அது? இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தது கண்ணத்தில் அரைஞ்சா மற்ற 2 கண்ணத்திலையும் அறையாம விட்டுறாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? மறுகணத்தை காட்டுனாரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பழிக்கு பழிலாம் வாங்காத. அவன் அரைஞ்சானா 2 அறையாம விட மாட்டேன். பேசுறது, செய்கிற செய்கைகள், கொடுக்கிற தண்டனைகள், பின் விளைவுகள் எல்லாத்தையும் இந்த கிளெமென்சி, லேக் ஆஃப் கிளெமென்சி, இது வந்து சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, சம் ஆஃப் த ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் நான் பேசும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்ன, தே ஹேவ் நாட் பீன் ஃபர்கிவன் அண்ட் தேர்ஃபோர் தே டோன்ட் நோ ஹவ் டு ஃபர்கிவ். அவர்களை வந்து அவங்க செய்த தப்புகளை வந்து அவங்க பெற்றோர், அவங்க உடன் பிறந்தவர்கள், அவங்க குடும்பத்தில் மன்னிச்சு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அவங்க மன்னிப்பை பெறாததுனால அவங்களுக்கு மன்னிக்கிற பழக்கம் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க வளர்ந்த வீடுகளில் வந்து எல்லாமே பழிக்கு பழி. அவங்க அப்பா அம்மா அப்படி செய்வாங்க. அதை பார்த்துட்டு இவங்க நினைக்கிறாங்கன்னா அப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய முன்னுதாரணம் வந்து நம்முடைய பெற்றோர் இல்லை, இயேசுவே நம்முடைய முன்னுதாரணம். அவர் பழிக்கு பழி வாங்கல. தீமை செய்தவனு கூட என்ன செய்தார்? நன்மை செய்தார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கும்னு போட்டிருக்கு. நம்முடைய குடும்பங்கள் இதுல இருந்து தப்பிக்க வேண்டியது அவசியம். சிம்சோனை போல அவன் எனக்கு செய்தான், அவனுக்கு செய்ய முடிவேனா, செஞ்சு தீருவேன்ற குணம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரா. சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், உனக்கு எல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது. எதுக்கு எல்லாம் சொல்லணும்? ஏன் சும்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க? எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லையே அப்படின்வாங்க. சில பேர் உண்மையை சொல்றது வந்து ஏதோ தங்களோட கௌரவத்துக்கே குறைச்சல்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உண்மை பேசாம பொய் பேசுறது வந்து ஒரு தப்புனே நினைக்க மாட்டாங்க சில பேர். அதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது. இதுல என்ன இருக்கு? அவங்கவுங்க என்னென்னமோ பொய்லாம் சொல்றாங்க. நான் என்ன அவ்வளவா பெருசா சொன்னேன்? இது ஜஸ்ட் தேன் மேட்டர் தான் இது அப்படின்னு சில மேட்டர்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பாருங்க, மேட்டர் வேற மாதிரி மேட்டரா போயிடும் கடைசியில். இதெல்லாம் சின்ன மேட்டரு. நம்ம சென்னையில் ஒரு பாஷை வரும், சப்பா மேட்டர்னுவாங்க. நம்ம சென்னை பாஷையில் சில பேர் சொல்றது சப்பா மேட்ரு, இதுக்கெல்லாம் நீ பெரிய இது பண்ணிக்கிற அப்படின்னு. அது சின்ன மேட்டரோ பெரிய மேட்டரோ, கணவன் மனைவிக்குள்ள என்ன வரக்கூடாது? ஒளிவு மாதிரி வரக்கூடாது. அது சில பேருக்கு அது வழக்கமாக பழக்கமாக மாறிடுச்சு. நீங்க வந்து தயவுசெய்து நான் சொல்றேன், உங்க குடும்பம் வந்து வெற்றி உள்ள குடும்பமாய் மாற வேண்டுமானால் இந்த ஒளிச்சு மறைக்கிற பழக்கத்திலிருந்து நீங்க முதல்ல வெளியே வந்துடணும். நான் வந்து கவுன்சிலிங்ல கூட சொல்லுவேன், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்லுவேன், நிறைய இன்னைக்கு தம்பதிகள் எப்படி வாழ்றாங்கன்னு கேட்டா, பாரு நமக்கு நடுவில் இங்க ஒரு லைன் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன். இந்த கோட்டை தாண்டி நான் வந்து உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், இந்த கோட்டை தாண்டி நீ என் விஷயத்துல தலையிடாது. நான் உன்னை தொந்தரவு பண்றது இல்லைல்ல, நீ என்ன தொந்தரவு பண்ணாது. நான் உன்னை ஏதாவது கேட்கறேன்னா நீ என்ன கேட்காது. இந்த மாதிரி நிறைய பேர் இன்விசிபிள் லைன் வரைஞ்சு வச்சிருக்காங்க. என் விஷயத்துல நான் தலையிடாது. எவ்வளோங்க இந்த மாசம் எவ்வளவு சம்பளம் வந்துச்சு? நான் உன்னை கேட்டேனா? உனக்கு எவ்வளவு சம்பளம் வந்துச்சு நான் கேட்டேன். நீ எதுக்கு சும்மா சும்மா என்ன கேட்டுனே இருக்க? எவ்வளவு சம்பளம் வந்துச்சுன்னு கேட்காது, கேட்கக்கூடாது. எவ்வளவு வேணா சம்பாதிப்பேன். எவ்வளவுங்க கடன் இருக்கு? அது நீ கட்ட போற? உங்க அப்பா கட்ட போறாரா? உங்க மாமா கட்ட போறாரா? உங்க சித்தப்பா கட்ட போறாரா? வாய முடியும் சும்மா இரு. இதான் பதில். எதை கேட்டாலும் ஆன்சர் வந்து ஆம்பிகுவஸா இருக்கும். எதுக்குமே ஒரு தெளிவான ஒரு விளக்கமே கிடைக்காது, பதிலே இருக்காது. அதனால ஒய்ஃப்ட போய் நீங்க ஹஸ்பண்ட் பத்தி கேட்டீங்கன்னா, தெரியலங்க அவருக்கு தான் எல்லாம் தெரியும்வாங்க. ஹஸ்பண்ட் போய் தெரியலங்க, அவங்ககிட்ட கேட்டாலே பிரச்சனை ஆயிடுது, அதனால கேட்கறதே கிடையாதுங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே வீட்டுக்குள்ள குடும்பம் நடத்துறாங்க, ஆனா 2 பேருமே அந்நியர்கள் போல வாழ்றாங்க. சில பேருக்கு என்ன பயம்னா, சொன்னா பிரச்சனை வந்துடும். அதனால இதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு, அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு, அதை மறைக்கிறதுக்கு அதை மறைச்சு. ஒரு பெட்டின்னு ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு பெட்டி மதுரையில் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொம்மைன்னு ஏதோ சொல்லுவாங்க. இல்லை தலையாற்ற பொம்மை கிடையாது இது. அதாவது ஒரு பொம்மைக்குள்ள இன்னொரு பொம்மை, ஒரு பொம்மைக்குள்ள, அது என்ன பொம்மை? அது ஏதோ ஒரு பொம்மை இருக்கும்னு சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. அப்படியே போனீங்கன்னா உள்ள ஒரு சின்ன பொம்மை இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பொம்மை இருக்கும், ஆனால் அதுக்கு பல லேயர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பொம்மை உள்ள வச்சிருக்காங்க. எதுக்கு திறப்பானே? இதான் பொம்மை. ஆனால் உள்ள 100 பொம்மை இருக்கும், அந்த விஷயமே வெளியே வராது.
தகப்பன் தாய்க்கு சொல்லாதவன் எப்படிங்க மனைவிட்ட சொல்லுவான்? இது எப்ப பிரச்சனைனா, அப்பத்துல இருந்தே பிரச்சனை. அப்பா அம்மாட்டே இந்த ஒளிவு மறைவு பொய் பித்தலாட்டம் இது அப்படியே பண்ணி 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 பழகிட்டதுனால அப்படியே வளர்ந்தா கூட இது அப்படியே தொடர் கதையா தொடர். அதுக்கு நீங்க ஒரு பிரேக்கேஜ் கொடுக்கணும் கண்டிப்பா. யூ ஹேவ் டு பிரேக் திஸ் லிங்க் சம்வேர். அண்ட் ஐ டெல் யூ, ஃபேமிலி இஸ் த பெஸ்ட் பிளேஸ். நீங்க அப்படியே தொடர்ந்து வாழாதீங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா தலையை அப்படியே சுத்திடும். இது நமக்கு தெரியாது, நமக்கே தெரியல. சில காரியங்களை வந்து நம்ம ரொம்ப மறைச்சு 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 அப்புறமா கடைசியில் மொத்தமா வெடிக்கும் போது ஊருக்கே தெரிஞ்சிடும். சிம்சோனுடைய எத்தனை கதை யாருக்கெல்லாம் அப்பா அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு தெரியாது. பட் இவர் மறைச்ச கதை எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, 3000 பேர் முன்னால இவர் கதை வெளியே வந்துச்சு. கடைசியில கட்டிடமே தலைமையில விழுந்தது, நேஷனல் நியூஸா மாறிச்சு. பெட்டர் லிவ் a transparent life. Stop hiding. Stop hiding. It's not worth it. அந்த ஹைட் பண்ற சுபாவம் இருந்தா தயவுசெய்து அதை பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணுங்க. எந்த காரியமா இருந்தாலும் வெளிப்படையா இருங்க, மனம் திறந்து பேசுங்க. சின்ன காரியம், சில பேர் என்னுடைய ஒரு அவங்களுடைய என்னன்னா, அவங்களுடைய சொல்ற நோட்டீஸாக்கு என்னன்னு சொன்னா, என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது, அவங்கள்ட்ட பேசினா ஒன்றும் புரியாது, அதனால சொல்றது இல்லை. புரிஞ்சா மட்டும் சொல்லிட போற மாதிரி. புரியலைன்னா என்னங்க, சொல்ல வேண்டியது உங்க கடமை, சொல்லுங்க. புரியுதோ புரியலோ அவங்க டிசைட் பண்ணிட்டோம். யூ டெல் வாட் யூ கோனா டு. பண விஷயங்கள்ல, பழக்க வழக்கங்கள்ல, போக்குவரத்துல எல்லாவற்றையும் வெளிப்படையா இருங்க. சில பேர் என்னன்னா ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு. எப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஒரே நேரத்தில் வந்து 4 இடத்துல வேற வேற மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. அப்பா அம்மாட்ட பேசிட்டேன்னு சொல்லுவாங்க, எங்க ஹஸ்பண்ட் ஒரு சொல்லிட்டாதீங்கன்னு. அங்க ஒரு கியூபிக்கல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா, அப்போ இவங்க பேசி இருக்கும் போது கணவன் தான் கப்பு நம்ம ஆயிடும். எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க, டக்குன்னு மாற்றுவாங்க, அப்படியே டாப்பிக்கை மாற்றுவாங்க. இவர் பாப்பாரு, என்னடா நம்ம வேற சிரிச்சிங்க தான் டக்குன்னு மாற்றிட்டாங்க பேச்சானே. சில பேர் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க, சில பேர் இப்படியே தான். இது அப்பத்துலேருந்து கல்யாணம் கட்ட காலத்துலேருந்து இதே தான். குசு குசு குசுன்னு பேசுவாங்க, நம்ம வந்தோடனே மாற்றிடுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கியூபிக்குள் இருக்கும், அடுத்த கியூபிக்குள் வந்து ஆஃபீஸில் இருக்கும். என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணால் சொல்லிட்டாதீங்க, ஹஸ்பண்ட் கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. அங்கே ஒரு அலிபாபா அந்த 40 thieves இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கும்பல் அங்கே ஒன்று இருக்கும். நீ என்ன காட்டி கொடுக்காத, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நீ என்ன காட்டி கொடுத்தா உன்னை பற்றி ஒய்ஃப்ட போட்டு கொடுத்துருவேன், கேர்ஃபுல்லாக இருன்னு அங்கே மிரட்ட வேண்டியது. அவனுங்க எல்லாம் ஒரு அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி அங்கே ஒரு கும்பல், திருட்டு கும்பல் ஒன்று இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடமா ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டே வர்றது. மறைக்கிற பழக்கம் குடும்பத்துக்கு நல்லது இல்லை. சிம்சோன் ஒரு வாலிப பையன் மட்டும் நினைச்சிடாதீங்க, ஒரு குடும்பஸ்தன். அன்றைக்கு அப்பா அம்மாட்ட போய் நடந்ததை நடக்கலன்றது, தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவிச்சது எல்லாத்தையும் ஒண்ணுமே சொல்லாம மறைக்கிறது, கடைசியில் அப்பா அம்மாக்கு எடுத்து கொடுத்தான் பாருங்க. எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க, எஸ்கலேட் ஆயிடும். அது வந்து நம்மளை விடாது பாருங்க. பாவம் மட்டும் சின்னதா ஆரம்பிக்கும், அப்படி என்ன ஆயிடும், விட்டிங்கன்னா வளர்ந்துடும் இல்லையா? இவனும் தீட்டுப்பட்டு அப்பா அம்மாவையும் தீட்டுப்படுத்தி, என்ன பரிதாபம். அப்பா வந்து இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இவன் அன்னைக்கே தான் செய்த தவிர இவன் வந்து ஒழுங்கா அவங்க அப்பா அம்மாட்ட இவன் கன்ஃபஸ் பண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன் டேடி, இந்த மாதிரி நான் ஒரு சிங்கத்தை கொன்னுட்டேன், அல்லது டேடி அன்னைக்கு நான் கொன்னேன் உங்களுக்கு சொல்லலை, இப்பதான் தேன் இருந்துச்சு அதை கொஞ்சம் சாப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க டேடி அப்படின்னு வந்து அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா, ஆசாரியன் வந்து அவன் தலையை ஷேவ் பண்ணிருப்பான். ஆனா இவன் மறைச்சு 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 கடைசியில தெலைலால் மடியில போய், சத்ரு மடியில போய் பெலிஸ்தர் ஷேவ் பண்ணாங்க. இவர் தூங்கும் போதே ஷேவ் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு பரிதாபம். கடைசியில் அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுருச்சு. Are we struggling with some habits that have come along with us even from our young age? பாஸ்டர், இந்த ப்ராப்ளம் எனக்குள்ள இருக்கு பாஸ்டர், நான் என் வைஃப்ட நான் ஷேர் பண்ணதில்லை, என் ஹஸ்பண்ட் நான் ஷேர் பண்ணதில்லை, பட் ஐ ஹவ் பீன் traumatized by this. இந்த காயத்தில் நான் இருக்கேன். நான் வந்து இதில் வந்து மனம் திரும்பி நான் தேவனண்ட உண்மையாக திரும்பலை. நான் வந்து மேலோட்டமாக பூசிட்டு நான் வந்து இதை அப்படியே சமாளிச்சுட்டு போயிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பேசிட்டே போயிருக்கேன். நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்ற நான் ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கலை, நான் மனம் திரும்பலைன்னு சொல்லியிருந்தா நான் சொல்லுவேன், சிம்சோனை போல நாம் தொடர்ந்து தவறுகளில் முன்னேறாமல் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியது அவசியம்.